உங்களோட S24 அல்ட்ராக்கு கேசஸ் தேடிட்டு இருக்கீங்களா? என்கிட்ட ரிங்கி பிராண்ட்லேருந்து 3 கேசஸ் இருக்குது. மூணுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த கேசஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபியூஷன் போல்ட்டு, ஃபியூஷன் எக்ஸு, ஆனிக்ஸ். ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா யூனிக்கான நிறையா கேசஸ் இருக்குது. ஸோ வெப்சைட்டோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு இதை பார்க்கலாம். ஃபியூஷன் போல்ட்டு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. சைட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. கிரிப்புக்காக அந்த நர்ல் பேட்டர்ன் இருக்குது. ஸோ ஃப்ளெக்சிபிள் கிடையாது, இது ஒரு ஹார்ட் கேஸ் தான். ஸோ ரிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லாவே எப்போதுமே இருக்கும், கேசஸ்லாம் நல்லா ஃபிட் ஆகும். ஸோ இதுவும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், சூப்பராக வந்து ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ கேமராலாம் சூப்பராகவே ஃபிட் ஆகுது. கேமராவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன எலிவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே லுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அஃபெக்ட் ஆகலை, கரெக்டாக இருக்குது. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்டாக நம்மளோட டைட்டேனியம் கிரே கலர் வந்து நல்லாவே தெரியுது. பவர் பட்டன் நல்ல கிளிக்கபிளாக இருக்குது, வால்யூம் அப்பும் நல்ல கிளிக்கபிளாக இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா 2 மைக்குக்கான கட் அவுட் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பாட்டமில் எஸ் பென்னுக்கான கட் அவுட்டு, ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் டைப் சி போர்ட்டுக்கான கட் அவுட்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ரிங்கின்னு பிராண்ட் போட்டிருக்காங்க. அந்த நர்லிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரிப்பை கொடுக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஃபியூஷன் எக்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்னர்ஸில் அந்த எக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் இம்பேக்டை ரெசிஸ்டன்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ கார்னர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து திக்காக இருக்குது. ஸோ கீழே விழுந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டேமேஜ் இல்லாமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் டாக்கையும் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ அதனால அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த கேமரா ப்ரொடெக்ஷனுக்காக கொஞ்சம் எலவேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயே அந்த நர்லிங் பேட்டர்ன் இருக்குது கிரிப்புக்காக. இதில் எஃப்எக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கட் அவுட்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ஸ்பீக்கரு, எஸ் பென்னு, டைப் சி மேலேயும் கரெக்டாக இருக்குது. பவர் பட்டனில் ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப்பில் 3 டாட்ஸ் இருக்குது, ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சம் ஹார்டான கேஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஹார்டாகவே இருக்குது அந்த டிரான்ஸ்பரண்ட். நெக்ஸ்ட் ஒன் ஆனிக்ஸ். இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இதில் 2-3 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ என்கிட்ட உள்ளது வந்து க்ரீன் தான். இது நல்ல ஃப்ளெக்சிபிள் கேஸாகவே இருக்குது, ஒரு டிபியூ கேஸ்ன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை மாற்றுறது ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கட் அவுட்லாம் கரெக்டாக இருக்குது. ஃபிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. டிஸ்பிளேக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபிட் ஆகுது, எக்ஸஸாக எதுவும் இல்லை. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த க்ரீன் கலரில் கொஞ்சம் சொரன்னு இருக்குது. கேமரா ப்ரொடெக்ஷனுக்காக சின்ன ஒரு எலவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்குது. சேம் எஸ் பென்னு, ஸ்பீக்கரு, டைப் சி போர்ட்டு, ஸோ அதே மாதிரி வால்யூம் அப் டவுனு, அதுக்கப்புறம் மேலே உள்ள மைக்கோட கட் அவுட்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோட பவர் பட்டன் அப்புறம் வால்யூம் அப் டவுன் பட்டனில் எந்த ஒரு பேட்டர்ன் கொடுக்கல. ஸோ ஓகே தான், கரெக்டாக வந்து ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வந்து சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த 3 கேசஸ் மட்டும் இல்லை, S24 அல்ட்ராக்கு இன்னும் நிறைய விதமான கேசஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்பரண்ட் கேஸ் ஆகட்டும், இந்த மாதிரி கலர்ஃபுல்லான கேசஸ் ஆகட்டும், நிறைய விதமான கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இது எல்லாத்தோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். பாய்.